போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரைடை முடிச்சுட்டு அந்த செஷனை எப்படி முடிப்போம் அப்படின்ற பற்றின ஒரு கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேலப் பண்ணேன். கேலப் பண்ணிவிட்டு அவளை எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுனாக்கா இதே மைண்டோடு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், இன்றைக்கி செஷனை முடிக்க மாட்டேன். ஏன்னாக்கா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னாக்கா நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கேயே தான் வந்து நாளைக்கு அதனுடைய மைண்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டு குதிரை வந்து கொஞ்சம் ஒரு பதட்ட நிலையில் இருக்க சொல்ல ஒரு விஷயத்தை முடிச்சிங்கனாக்கா நாளைக்கும் அதே மாதிரி வந்து இப்போது வரும்போதே ஒரு பதட்ட உணர்வோடு வரும். ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், அவங்கள என்டையராக ரிலாக்ஸ் பண்ண பார்ப்பேன். ஓகேவா? ரிலாக்ஸ் பண்ண பார்ப்பேன். நான் கலெக்ட்லாம் பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து மெதுவாக நடத்தி வச்சு அவளை ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ், வா நல்லா நடக்கலாம், வா அப்படி வந்து நடத்தி வச்சு தான் அந்த செஷனை முடிக்கணும். என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு வந்து அப்போ தான் பாருங்கள் தலையை கீழே போடுற பாருங்கள், நல்ல ஒரு ரிலாக்ஸிங். நடத்து, நட, ஒன்று ஓடவே சொல்லலை, நட தங்கம், ஓடாத. ஓ அவ்வளோதான், என்னடா நீ நல்ல புள்ள, ரிலாக்ஸ் ஆகுடா, அப்படி ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், குட், ரிலாக்ஸ் ஆகும். ஓகேவா? எப்பவுமே நான் இந்த மாதிரி தாங்க எதிர்பார்ப்பேன். என்னுடைய ஹார்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறினா ரயிலு இறங்கினா ஜெயிலுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து போனால் கேட்டால் ஸ்பீடு, நின்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடணும், ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடணும், பொறுமையாக நடக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் மென்டாலிட்டியை கொடுக்கும் அந்த ஹார்ஸ்க்கு. அந்த கச்சை மூச்சான் அது இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு வச்சுங்களேன், குதிரை பாடி பில்டர் மாதிரி ரெடி ஆவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பதட்ட நிலையில் இருக்கிற குதிரையும் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடும், கெட்டி குதிரைன்னுவாங்க. காலெல்லாம் நல்லா இதுவாகிடும், கேலப் பண்ணி 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 ஃபுல்லாக போனில் இதுவாகிடும். ஆனால் என்னன்னாக்கா கண்ட்ரோல்ஸ் எடுக்கவே முடியாது, கச்சா முச்சான்னு போவாங்க. நீங்கள் லைட்டாக இப்படி ஃபீல் கொடுத்தாவே இது ஸ்லோ ஆகிறா இல்லையா, அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்லோ ஆக மாட்டாங்க, அப்படியே அந்த பதட்ட உணர்வோடு இருப்பாங்க. அதே மாதிரி டாப் லைன் பில்ட் ஆகாது அவங்களுக்கு, கூஸ் நெக் மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மசில் வளர ஆரம்பிச்சிடும், இங்கே மசில் வளரும். நம்மளுக்கு என்னென்னாக்கா ஃபுல்லாகவே மசில் வளரணும். அப்படின்னா வந்து இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக மேலே மசில் வளர்ந்தால் தான் அந்த டாப் லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வளர்ந்ததுன்னு வச்சுங்களேன் கூஸ் நெக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆக்வர்டு பொசிஷன், அந்த அனிமல் அவ்வளோ வருத்தி விட்டுரும். அந்த பொசிஷனோட ஒரு குதிரை வேகமாக ஓடுது, நம்மக்கிட்டே இருக்குது. அதை ட்ரைனிங் பண்ணாத குதிரைங்க ஒரு சில ஹார்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி டெவலப் ஆகிருக்கு. நான் நார்மலாக என்கிட்ட வர ரைடர்ஸ்க்கு சொல்லுவோம், நாங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஓட்டாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண வைப்போம். பிகினர்ஸால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு இதில் இருப்பாங்க, அவங்களால கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட வேண்டாம். ஓகே, கொஞ்சம் ரெயினை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நடத்தி பார்க்குறேன். அங்கே ஸ்ட்ராஸாக போயிட்டுருக்கா, குட். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, எப்போ ரைடிங்கை முடிச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண விட்டு வாக் பண்ணி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா ஸ்டேபிளுக்கு ரைடிங்கில் எடுத்துகிட்டு போக மாட்டேன் நார்மலாக என்னுடைய ஹார்சஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ் நான் இங்கே இறங்கி பேசிட்டு நடத்தி தான் பிடிச்சிட்டு போவேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த பான்ஸோர் ஆட்டிடியூட் வந்துடும் இந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லலாம். என்ன ஆகுனாக்கா, ஓ அங்கே போனால் ரெஸ்ட்டா அப்படின்னாக்கா ஓட்டும் போது கூட மைண்ட் அங்கேயே தான் இருக்கும். ஓ அங்கே எப்போ போவோம், நம்மளை கூப்பிட்டு போனால் அங்கே ரெஸ்ட்டு இருக்கும் இல்லையா, ஃபீடு கிடைக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குளியலை கொடுப்பாங்க இல்லையா, நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க மைண்ட் அங்கே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேனாக்கா நார்மலாக அங்கே இருக்க என்னுடைய ஸ்டேபிள், இது வந்து அதர் எண்டு. ஓகே, அதர் எண்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிப்பேனாக்கா ஜஸ்ட்டு நான் டிஸ்மவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேஃப்டி டிஸ்மவுண்ட் கிடையாது, ஏன்னா இவ ட்ரெயின்டுன்றதுனால நான் இந்த மாதிரி நேராக வச்சு டிஸ்மவுண்ட் பண்ணுறேன். நார்மலாக ஒரு சேஃப் சுச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணால் லைட்டாக இங்கே ஆர்ச் பண்ணிட்டு தான் இறங்கணும். நான் வந்து மேலே இறங்க சொல்லவே லைட்டாக ஹெட்டு பெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க, பேக்கிங் பார்க்கன்றா. ஸோ வேணா அவ்வளோ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா நேராக தூக்கிட்டு ஓடிட மாட்டாங்க. ஓகேங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க. எப்போவுமே வந்து அதர் எண்ட் ஆஃப் எரினா அங்கே இறங்கி பொறுமையாக நடத்தி அவங்கள கூப்பிட்டு போங்க. ஓகே, குட். பாருங்கள், என்னை முன்னாடி எல்லாம் இழுத்துட்டெல்லாம் ஓடலை, ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கேன். அப்படி 2 ஃபிங்கரில் இழுத்தா நிற்கிறா. ஸோ அவள் வந்து நல்ல நம்மளுடைய ஃப்ரேம்குள்ளே வந்துட்டா. ஹாப்பி. நார்மலாக எங்களுடைய ஸ்டேபிள் ரூம் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுறேன்னாக்கா எப்பவுமே ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன். என்னன்னாக்கா பிட்டில் வந்து நான் கட்டவே மாட்டேன். ஓகே, மோஸ்ட் அவாய்ட் பண்ணுவேன். ஓகே, சப்போஸ் பிட்டில் எங்கன்னா இது பண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேனாக்கா ஜஸ்ட்டு
இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 இந்த கேர்ள்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுருவேன். என்ன காரணம்னாக்கா பிட்டில் வந்து இழுத்து பயந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்டில் அந்த மெமரி அப்படியே இருக்கும். இப்போ அவள் பயந்தான்னு வச்சுக்கலேன், இழுத்தா என்ன ஆகுனாக்கா, இது சப்போஸ் இன்கேஸ் இழுத்தா இப்படி இங்கே பாருங்க, இங்கிட்ட வா இங்காட்ட இழுத்தா என்ன ஆகுது, ஸ்லைட் ஆகி வெளியே வருது. ஸோ இதுக்கு வந்து கிளின்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசி டைரிங்னு ஒன்று சொல்லுவார், அதை வச்சு பண்ணுவார். நம்மளுக்கு அதெல்லாம் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா நான் சும்மா இது பண்ணிடுறேன். என்னென்னா இழுத்தா வரணுங்க, இழுத்தா இப்படி லூஸ் ஆகிட்டு வரணும். ஓகே, ஏன்னா இழுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டணும்னு முடிவு பண்ணால் நான் என்ன பண்ணுவேனாக்கா பிட்டில் கட்ட மாட்டேன். நீங்களும் பண்ணாதீங்க, எப்பவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப எமர்ஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹார்ஸாக இருந்தால் மட்டும் இந்த ஹை லெவலில் கட்டுவேன், கொஞ்சம் லூஸ் விட்டு. மற்றபடி ரெக்கமெண்டபிளே இல்லைங்க, பிட்டில் கட்டவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஓகே, சும்மா பயப்படாதீங்க. இதுக்கு பேர் வந்து ஹோண்டா லூப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து சுருக்கு வச்சிடாது. நீங்கள் என்னங்க சுருக்கு மாதிரி ஒரு நாட்டு வைக்கிறீங்க, டைட்டானா கழுத்து இறுக்கிக்காதான்ட்டு. ஸோ இது இருக்காது. எப்பவுமே என்ன ஆகுனாக்கா இந்த நாட்டோட சிறப்பு என்னன்னாக்கா இழுத்து விட்டோன்னா அது லூஸ் ஆகிக்கும். இழுத்து விட்டிங்கனாக்கா அதுவே லூஸ் ஆகிக்கும். பாருங்கள், நான் இழுக்கிறேன், டைட் ஆகுது, விட்டால் அதுவே லூஸ் ஆகிக்கும். ஸோ இது வந்து கழுத்தெல்லாம் இது பண்ணிடாது. ஸோ பலருக்கு இருக்கும் இந்த கேள்வியெல்லாம், என்ன இந்த மாதிரி போடுறாரு, கழுத்துக்கு இதுவாயிராதா அப்படின்லாம் நினைப்பீங்க. ஸோ நார்மலாக நான் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம பிட்டை வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, பிட்டெல்லாம் மாட்டுறதுக்கு தனியாக ஆங்கர் மாதிரி செட் பண்ணியிருப்போம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியும், வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஹேங்கர் மாதிரி இது பண்ணுவோம். நார்மலாக டேக் ரூமை கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து இந்த சேடலை லூஸ் பண்ணுறேன் இல்லையா, இதை முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே இறங்குறீங்க இல்லையா, இறங்கின உடனே பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் கிடைக்கும். ஓகேவா? இறங்கின உடனே பண்ணிங்கனாக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு சேடலை கீழே எடுத்துடுறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. இதனால் நிறைய குதிரைங்க வந்து வீணாக போகுது. ஓகேவா? என்னென்னா எப்போவுமே ஒரு சேடலை கழட்டி முடிச்சிங்களா, இங்கே எதனா ஒரு காயமோ இல்லை ஒரு உராய்வோ இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நார்மலாக இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா எந்த உராய்வும் இல்லை. கிட்ட வந்து காட்டு, நல்லா காட்டு, கிட்ட வந்து காட்டு, மேலே எதனா உராய்வு இருக்கா பாரு, இல்லை. ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எந்த உராய்வுமே இருக்கக்கூடாது. உராய்வு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள் சேடல் கரெக்டான சேடல் இல்லை, உடனே சேடலை மாற்றுங்க. அதுக்கான ஃபிட்டிங்கை என்னென்ன கரெக்ஷன் பண்ணுமோ பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு பேட் சேடல் வந்து ஒரு ஹார்ஸையே வீணாக்கிடும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் செக் பண்ணிப்பேன். மேலே எதனா பெயின் இருந்தால் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே நெளிவாங்க. ஓகே, இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே கீழே உட்காருவாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல சேடல் தேஞ்சி 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 காயம் ஏற்பட்டுருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும் எப்பவுமே. ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரைட் பண்ணுறதுக்கு முடித்த பிறகும் மேலே இந்த சேடல் உட்கார ஏரியாவில் எந்த இன்ஜுரியும் இல்லையான்றதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், சேடலை வச்சுருவோம். சேடலை உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். எப்பவுமே வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை மட்டும் செக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேங்க, கால் எட்ரா காலை. ஓகே, பாருங்கள், நான் எதனா கல் இல்லை ஏதாவது ஒரு அடியோ காயமோ இருந்தால் எனக்கு நான் விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு கல், சின்ன கல் என்ன பண்ணியிருக்கோம், லாடத்தில் மாட்டியிருக்கோம். அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வலி இருந்திருக்காது. ஆனால் அது இன்னைக்கு பூரா நடந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து எப்பவுமே ஆரம்பிக்கும் போதும் பாருங்கள், முடித்த பிறகும் வந்து கண்டிப்பாக கால் வந்து எட்ரா குட். 2 கால்லையும் கல் இல்லை, இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல குட் ஹேபிட்டாக இருக்கும். ஓகே, க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ரேப்பை ரிமூவ் பண்ணிக்கணும்.
ஓகே, ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து இப்படியே வச்சுருவீங்க. இப்படியே வைக்காதீங்க, இதை இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிவிட்டு ஃப்ரீயாக போடுங்க. ஏன்னா வந்து அதுக்குள்ளே இருக்க ஸ்வெட் வந்து அப்போ தான் காயும். நீங்கள் ரோல் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வர சொல்ல அதில் ஒரு ஸ்மெல் வரும், ஒரு பேட் ஸ்மெல்லு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண போவோம். எப்பவுமே வந்து நான் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னாக்கா பிச்சாடி போட்டுப்பேன். ஓகே, இந்த மாதிரிலாம் பழகாத குதிரைக்கு நேரடியாக போய் பின்னாடி எடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ டெய்லி நான் இந்த விஷயத்த செஞ்சு அவளுக்கு தெரியும், இந்த இடத்துக்கு கொண்டு போனோன்னாக்கா அடுத்து பிச்சாடி போடுவேன் நிற்க வச்சுட்டு அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிச்சாடி போட்டுட்டு, ஓகே, கால் கயிறு பிச்சாடின்னு சொல்லுவாங்க வடார்காடு சைடு, பொள்ளாச்சி சைடு வந்து கால் கயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ கால் கயிறு போடுறது தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ட்ரம் வச்சுருப்போம். நீங்கள் உங்கள் ஃபார்மில் எதுனா ஓஸ் எதுனா பண்ண முடிஞ்சால் கூட பண்ணிங்க, பட்டு எதுனாலும் ஓகே தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுவேன் நான். ஒரு செஷனை முடிஞ்ச பிறகு வாஷ் பண்ணாமல் மட்டும் போக மாட்டேன். அட்லீஸ்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணலைன்னா கூட என்ன பண்ணுவேன்னாக்கா மேலே அந்த வேர்வையெல்லாம் வெளியே வர அளவுக்கு ஃபுல்லாக இது பண்ணிவிடுவேன். வாடத்தாங்க அப்படி வராது. மெயினாக இந்த கால் இடுக்குகளை ஓகே கண்டிப்பாக ஊற்றணும். ஓகே, இருடா வர நவரவே மாட்டேன் வழக்கமாக. எனக்கு ஏதோ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன்னா என்னென்னு தெரில, அப்படியே நிற்பான் சிலை மாதிரி. அப்புறம் ஃப்ரண்ட்டு காலோட சந்தில், ஓகே, ஏன்னா கால் சந்தில் வந்து அந்த இடுக்குகளில் வந்து வேர்வை ஃபுல்லாக அப்படியே அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக இது பண்ணிப்போம். யூஸ்வலாக மூஞ்சை வந்து கழுவ விட மாட்டாங்க. அதுக்கு நான் நார்மலாக ஒரு ஐடியா வச்சுருப்பேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிங்கிறத. அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, அதே மாதிரி பின்னாடி வந்து கண்டிப்பாக கால் இடுக்குகளில் தண்ணி ஊற்றணும். ஓகே, ஊற்றாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் அரௌண்ட் வெள்ளூரில் யாருன்னா இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து எங்களுடைய ரைடிங் செஷன்ஸை எடுங்க. எல்லா லெவல்லையும் பேக்கேஜஸ் வச்சுருக்கோம். 2 செஷன், 4 செஷன், 2 மந்த்ஸ், 1 மந்த், இயர்லி பேக்கேஜ், அது மாதிரி வந்து நிறைய இருக்குது. நிறைய நாலேஜ் கண்டென்ட்டோட நிறைய விஷயம் உங்கள் ஹார்ஸ்மேன்ஷிப்பை என்டையராக சொல்லித்தரோம். கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செஷன்ஸ் போகும். பாருங்கள், அந்த காது வரைக்கும் ஊற்றிட்டேன். ஓகே, இந்த மாதிரி வந்து 2 சைடுமே இப்போ நான் ஒரு சைடு தான் கம்ப்ளீட் பண்ணேன் இல்லையா? ஓகே, இந்த ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த சேடல் உட்கார்ற இடத்துல வந்து தேய்ச்சி ஊற்றுறேன். ஏன்னாக்கா அந்த வேர்வை வந்து விடாது. நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருப்போம், கழுவி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ மாவு போட்டு தேய்ச்ச மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் உருவாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. காலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிப்போம். 2 சைடுமே இப்போ ஒரு சைடு எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி வந்து அடுத்த சைடும் பண்ணணும். அந்த சைடு இருந்து ஊற்றணும் இல்லையா? இந்த சைடும் இருந்து ஊற்றுவோம். ஏன்னா அந்த சைடு இருந்து ஊற்ற சொல்ல இந்த தொடையோட உள் சைடு நனையும், இந்த சைடு இருந்து ஊற்ற சொல்ல அந்த சைடு தொடையோட உள் சைடு நனையும். ஸோ வந்து ஒரு சைடு ஊற்றிட்டுமே அமைதியாக விட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரண்ட் லெக்லேயும் அதே மாதிரி வந்து கால் இடுக்குகளில் ஊற்றிக்குங்க. ஓகே, ஸோ
எல்லா வேர்வையும் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிப்போம். இந்த சைடும் ஒரு முறை ஊற்றிப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னாக்கா நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னாக்கா ஜஸ்ட் இந்த இடத்துல கிட்டவா இல்லை தண்ணியோட சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிளாத்தை சோக் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சு புளியிறேன். ஓகே, புளியும் போது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேஷன் இருக்கும். இந்த இடத்துல வச்சு புளிஞ்சுன்னா அந்த தண்ணி இறங்கும் இல்லையா. ஸோ நார்மலாக முகத்தை கொடுக்காத ஹார்சஸ்க்கு வந்து நான் இந்த விஷயத்தை இப்படி ஃபாலோ பண்ணிப்பேன். அப்படியே வச்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதை விட அதிகமாக இருக்கும் ரிஜெக்ஷன்ஸ். ஓகேவா, இதை நான் நிறைய முறை பழகுறதுனால அது அப்படியே நிற்கிது. ஸோ தலையை தூக்குவாங்க. என்ன பண்ணுனாக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா இங்கே வைக்க சொல்ல பிழிஞ்சிக்கிட்டே வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வைக்கணும், அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு தண்ணியை பிழிஞ்சிங்கனாக்கா ஸோ இப்போ தண்ணி வருது இல்லையா. இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்பாஞ்சு கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்பாஞ்சை கூட யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப் பக்கெட் இல்லை கம்மியான தண்ணி எடுத்துப்பேன். தண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க நிற்பாங்க, நின்று ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆவாங்க. ஓகே, போயிட்டே தான் இருக்கா. ஆனால் ஃபோர்ஹெட்டில் அந்த நடுநெத்தியில் வர சொல்ல நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஊற்ற மாட்டேன், கடைசி வரைக்கும் ஊற்ற மாட்டேன். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். தலையை ரொம்ப நேரம்லாம் அந்த மாதிரி வச்சுருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இப்போ நினச்சி விட்டோம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு மெத்தடில் பண்ணுவேன். ஏன்னா இந்த முகத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்க. இல்லைன்னா ஓஸ் போட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக அவங்கள நினச்சி டீசென்சிடைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, குட். ரொம்ப எடுத்துக்காதீங்க, வெயிட்டாக இருக்கும் தண்ணி. இந்த மாதிரி பெரிய டப்பில் எடுக்க சொல்ல, இல்லைனா சின்ன டப்பில் எடுக்க சொல்ல ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே, அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அவங்க இறங்குவாங்க. ஓகே, ஊற்றிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அவங்க அதை ஃபுல்லாக டீசென்சிடைஸ் ஆகணும், முகத்தில் ஃபுல்லாக தண்ணி வாங்கணும். ஸோ அவங்க நிற்க சொல்லும் போது மட்டும் ஊற்றுங்க. ஓகே, அவ்வளோதான்டா. அடுத்து அப் பண்ணியிருப்பா. குட், வெரி குட். கொஞ்சம் கட்டத்தில் என்ன தெரியுமா ஆவாங்க, இது பழகின பிறகு அப்படியே நிற்பாங்க. மேலே ஊற்ற சொல்ல நிற்பாங்க. குட், சரி தங்க. ஓகேங்க, யூஸ்வலாக நயராக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 3 லிட்டர் பால். ஓகே, இது அவளுடைய ரொட்டீன். நான் ட்ரைனிங் வரேனாக்கா அன்றைக்கி ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் இதுக்கு அடுத்து ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சிரும். காலையில் ஃபீடு கொடுக்க மாட்டேன், எம்டி ஸ்டொமக்கில் தான் ஓட்டுவேன். முடிச்சுட்டு பிடிச்சி காலி பண்ணி போ. எடுத்து வந்து ஃபீடு கொடுத்துருவோம். தங்க. ஓகே, ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு மேட்ச் ஃபீடு வந்து வெளியிருந்து வாங்குகிறேன். ஸ்பெஷலி ஃபார் நயராக்கு ப்ளஸ் வந்து ஷோ அனிமல்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒன்று வாங்குவேன். நம்ம சாம்ராட்லாம் இருக்கா இல்லையா, அவங்களாம் தனியாக வீட்டில் வச்சு வளர்க்குறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபீடு போகும். மற்றவங்களுக்காக நார்மல் ஃபீடு, அரிசி தவிடு, இலத்தவிடு ப்ளஸ் வந்து கடலை போட்டு கோதுமை அதோடு போகும். இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த காஸ்ட்லி ஃபீடு வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஓகே, ஒரு பதத்தில் அதை மிக்ஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி கோதுமை ஆட் பண்ண காணும். கோதுமை வந்து யூஸ்வலாக இதில் வந்து கூட கோதுமையும் சேரும். ஓகே, ஹேய் ஓகேங்க, இப்படி தாங்க நம்மளோட ட்ரைனிங் செஷன் எல்லாமே போகுது. யாராவது ஹார்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கணும்னு நினச்சிங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ரைடிங் செஷன்ஸை வந்து எடுத்துக்கணும், எனக்கு ஆல்ரெடி ரைடர் அப்படின்னாக்கா எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது, இன்க்ளூடிங் ட்ரையல் ரைட்ஸு ப்ளஸ் வந்து ஒரு மவுண்டைன் ட்ராக்கில் ஒரு சின்ன சஃபாரிஸ் அந்த மாதிரி என்ன வேணால் பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து
செக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, பை.